யார்ரா நீங்கலாம்? எங்கேருந்துடா வர்றீங்க? அப்படின்னு சொல்லி பதட்டப்பட வச்சிருக்கு சித்தோட இந்த ரீசெண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம். இதில் அவங்க டெக் இன்ஃப்ளூயன்சஸ் பற்றின அவங்களோட முகத்திரையை வந்து கிழிச்செறிஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம ஆன்லைனில் பார்க்குற ரிவ்யூஸு, ப்ராடக்ட் கம்பேரிசன்ஸ் இது எல்லாமே ஃபேக். ஒரு பிராண்டை உயர்த்தணுன்றதுக்காக, இல்லை இன்னொரு பிராண்டை வளர விடக்கூடாதுன்னு நினச்சி இவங்க செய்கிற எல்லா விதமான ட்ரிக்ஸ் அண்ட் இது எல்லாத்தையுமே ப்ரூஃபோடு அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. நம்பிக்கை துரோகத்துலேருந்து நம்ம என்ன மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்றதுக்காக பிளைண்டாக எந்த விஷயமும் வாங்காதீங்க. அந்த சர்வீஸை ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் போங்க, நீங்கள் பாருங்கள். இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் அதை வந்து யூஸ் பண்ணி அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வேர்ட் ஆஃப் மவுத் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அப்போ ஒரு ப்ராடக்ட்டை சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்களே ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, பட் அது உங்களுக்கு வந்து நிறையா அதில் சின்ன சின்ன மைனஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, தயவு செஞ்சு ஹானஸ்ட்டான ரிவ்யூவை போஸ்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்டான ரிவ்யூவை போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ரிவ்யூவை பார்த்து யாரோ ஒருத்தர் அதுலேருந்து வந்து இந்த ட்ராப்பில் விழாமல், பரவாயில்ல இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கும்போது யோசித்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம எடுக்க போகிற அந்த ஒரு ஸ்டெப் தான் ஒருத்தர் ஏமாறாமல் நம்ம தடுக்க போகுது. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வேணும், அமௌண்ட் கிடைக்கணுன்றதுக்காக என்ன வேணால் செய்வாங்க. அப்புறம் ஆன்லைனில் வந்து இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு ட்ராமா க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்து வேறு எப்படி நம்மளை தப்பிக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள்.